ஓகே பாய் சொல்ற அப்பாக்கு பாய். ஓகே பாய் சொல்ற பட்டு. பாய் முத்து முத்து அப்போ. ஓகே பாய் சொல்ற லக்கி. பாய். அம்மா ஜாக்கிரதையா பாத்துணும். ஓகே அம்மாக்குள்ள பண்ண கூடாதுன்னு சொல்லு. ஜாக்கிரதையா இன்னொரு சொல்லு. அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துணும். அட்டகாசம் பண்ண கூடாது. அம்மா பத்திரமா பாத்துக்கணும். கேக்குதா? ஓகேவா? பறந்து நிற்க கூடாது. பறந்து நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டு போ. இங்க இருந்தாங்க பறக்க கூடாது, என்னால பிடிக்க முடியாதுன்னு. ஓகே மக்களே, சருக்கு கிளம்பிச்சு. இன்னைக்கு லக்கி ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல் தான். ரெண்டு பேரும் பத்திரமா இருங்க. போயிட்டு வரேன். பை பை பை. பாய் பட்டு. பாய் தங்கம்மா. அல்லு வரதுக்கு முன்னாடி நாங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அகாராவோட சிக்னிஃபை ஹேண்டல்டு கார்மெண்ட் ஸ்டீமர் பற்றி உங்ககிட்ட சொல்லிடுற மக்களே. டெய்லி நம்ம வியர் பண்ணுற கிளாத்ஸை அயன் பண்ணி அதை ஒரு இடத்துல ஹேங் பண்ணி அதை கசங்காமல் பார்த்து அப்பா எவ்வளோ ஒர்க்கில் அது எல்லாத்தையுமே இந்த ஸ்டீமர் செம்ம சிம்பிள் ஆகுது. இந்த ஸ்டீமர் கம்ஸ் வித் செரமிக் கோட்டட் ஸ்டீம் பிளேட் மக்களே. ஸோ ஈவனாக ஹீட்டை இது நல்லாவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இட் கம்ஸ் வித் லார்ஜ் டிட்டாச்சபிள் 260 ml வாட்டர் டேங்க். ஸோ இதில் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிங்கன்னா போதும் 15 minutes கண்டினியூஸாக அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம். ஸோ இந்த டேங்க்லேயே மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளவு வாட்டர் நீங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற லெவலை இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. இட் கம்ஸ் வித் ட்ரை பாயிலிங் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆட்டோ கட் ஆஃப் மக்களே. ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். முக்கியமா இந்த ஸ்டீமர் லோ வாட்டர் லெவல்ல இருந்தாலோ இல்ல இன்சைட்ல வாட்டர் இல்ல அப்படின்னாலுமே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இந்த ஸ்டீமர் கூட ரெண்டு ஹேண்ட் கிளவுஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இட் கம்ஸ் வித் டிட்டாச்சபிள் ஃபேப்ரிக் பிரஷ் அண்ட் லிண்ட் பிரஷ். வைட் வெரைட்டி ஆஃப் ஃபேப்ரிக்ஸை ஸ்டீம் பண்றது இது நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. இதை யூஸ் பண்ணி நீங்க ஸ்டீம் பண்ணும்போது உங்களோட கிளாத்ஸ் எல்லாமே ட்ரை கிளீனிங் ஃபினிஷ் கொடுக்கும். டெலிகேட் கிளாத்ஸை ரிங்கிள் ஃப்ரீ ஆக்குறதுக்கு இது நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது மக்களே. முக்கியமா எனக்கு இதுல பிடிச்ச விஷயமே இது லைட் அண்ட் காம்பாக்ட், சூட்டபிள் ஃபார் டிராவலிங். ஸோ நம்ம டிராவல் பண்ணும்போது ஈஸியா அதை கேரி பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஹெவிலி எம்ப்ராய்டர் கார்மெண்ட்ஸ், வெர்சடைல் டிசைனர் வியர், அகேஷனல் வியர் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்க சூப்பரா இதுல ஸ்டீம் பண்ணலாம், அயன் பண்ணலாம், ரிங்கிள் ஃப்ரீ ஆக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த அகாராவுடைய சிக்னிஃபை ஹேண்டல்டு கார்மெண்ட் ஸ்டீமர் தேவைப்படும் மக்களே. இது 1500 வாட்ஸ் தான். இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 year வாரண்டியுமே ப்ரொவைட் பண்றாங்க. நான் இதை அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அதுக்கு உசாரா இந்த குட்டி இருக்க நம்ம கிட்ட கியூட்டியா இன்னைக்கு ஃபுல்லா நம்ம தான் வந்து லக்கி பேபி வந்து பாத்துக்க போறோம். அம்மா இல்லம்மா இன்னைக்கு என் கிட்ட தான் நீ மாட்டின. நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சு. இல்ல லக்கி நம்ம கிட்ட மாட்டல. இப்ப நான் தான் லக்கி கிட்ட மாட்டி வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு ஹோல் டே லக்கியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் லக்கி பேபி வந்து சுத்தமா ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு 3-4 மெம்பர்ஸ் தேவை, அவங்க நம்ம வச்சுக்கணும். அப்படி ஐயோ இரு லக்கி. தேங்க்யூ பாப்பி. லவ் யூ டூ பாப்பி. தேங்க்யூ பாப்பி. லவ் யூ டூ பாப்பி. சரி வெளில போலாமா? நெயில்ஸ் கட் பண்ணிக்கிறியா? வா இங்க வா. இங்க வா நெயில்ஸ் காட்டு வா. பெரிய பெரிய நெயில்ஸா வச்சிருக்கா. வா. ஷோ எவ்வளவு நெயில்ஸ்மா குழந்தைக்கு. என்னம்மா பேசினாங்க? அச்சோ என்ன ஆச்சு பாப்பாக்கு? பூபு வந்துச்சா? It's okay, Poppy. It's okay. ஆட்டாம காட்டணும். ஓகேவா பாப்பா? குடு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? தாங்க குடுங்க சொல்லணும். சரியா? வேண்டாம் பாப்பா, நெயில்ஸ் வேண்டாம். சரி டஸ்ட்பின்ல போட்டுடலாமா ரெண்டு பேரும்? ஃபுல்லா கொட்டிடு, அப்படியே கொட்டிடு. ஓகே மக்களே, இன்னைக்கு நமக்கு ஒயிட் ஃபுல் ஆஃப் தான் லஞ்சுக்கு. சைட் டிஷ்க்கு எக் ஆம்லேட் நம்ம வந்து பண்ணிக்க போறோம். மார்னிங்கே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டாச்சு சருக்கு இருக்கும் போதே. இப்ப நானும் லக்கி பேபியும் என்ன பாப்பி நெக்ஸ்ட் நம்ம லஞ்ச் தான் மக்களை சாப்பிடணும். ஆக்சுவலி நானும் லக்கி பேபியும் ஒன்றும் குளிக்கவே இல்லை. சரி சருக்கு வந்த அப்புறம் ஈவினிங்கா குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டோம். பிகாஸ் இப்ப லக்கி நம்ம கிட்ட குளிக்காது, செமையா அம்மகுள்ள பண்ணோம். லக்கியை விட்டுட்டோம், நம்மளால போய் தனியா குளிக்க முடியாது. ஏன்னா அல்லுக்கு மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமா போக வேண்டிய ஒர்க் இருந்துச்சுன்றதுனால அவன் ஃபர்ஸ்டே கிளம்பிட்டான். ஸோ சருக்கு வந்து அப்புறம் தான் நம்ம ஃப்ரெஷ்ஷா பார்க்க போறோம். இப்ப லக்கி பேபிக்கு நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. அடுத்து பூவா தான் அப்பா உங்களை மீட் பண்றேன். வந்திருக்காமா பாப்பா போட்டு கண்ணு சர்ப்ரைஸ் கண்ணு முடிக்கும். ஓபன் பண்ணு. அந்த அம்மா டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கிறாங்க. இப்போ சர்ப்ரைஸ் சித்தி சித்தி சித்தி. ஓகே மக்களே, நம்மள காப்பாத்துறதுக்கு ஒருத்தவங்க வந்தாச்சு. அல்லு கிட்ட இருந்து காப்பால, இந்த சருக்கு கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு. இல்ல இதுவே லூசா தாமா இருக்குது. வேற ஒண்ணு வேணாம். போதும் அந்த அம்மா. ஒன்னும் 1 month பேபியா? 1 month பேபி. ஓகே மக்களே, நம்மள ரெஸ்கியூ பண்றதுக்கு நம்மளோட அம்மா வந்தாச்சு. சோ லக்கி பேபி அம்மா தள்ள கட்டியாச்சு. எல்லாரும் செம்ம ஆட்டோ பண்ணிட்டு இருந்தாங்க. லக்கி பேபி யாருமா வந்திருக்கா? பாட்டி வந்திருக்காங்களா? சூப்பர் பாப்பா. சத்தமே வரல.
என்ன சத்தமே வரல? தோசை இங்க ஆன் பண்ணி ஃபுல்லா வச்சாண்டி சத்தம் வரும். இதுதான் உனக்கு தெரியாத வேலை செய்யாத. நான் ஒழுங்கா தான் சமைச்சிருக்கேன். கல்லு காயவே இல்லடி. இப்ப நீ ஊத்துனா வரவே வந்துரும். இப்ப சத்தம் வருது பாரு. இப்ப வந்துச்சு தோசை. ஏய் இப்பதான் நீ கல்லு சூடாகுது பைத்தியம். பெரிய இந்த தோசை வரவே வராது. ஏய் வரும். வரலனா நீ சாப்பிடு. கல்லோட ஒட்டிக்கு போ. வரலனா நீ சாப்பிடு. வரலனா ஒண்ணு பிரச்சனை இல்ல. வரலனா ஒண்ணு பிரச்சனை லக்கி குத்துறலாம். காலைல இருந்து எவ்ளோ ஏய் போலராத. காலையில இருந்து ஒரு வேலையும் செய்யல. காது திருப்பிடுவோம். உங்க அம்மா கையில கக்கே ஒப்படைச்சிட்டு நீ ஜாலியா ஊர் சுத்தணும்னு சொல்லு. மதியம் சாப்பாடு கொடுத்து 10 ஆள் தான். லக்கி என்ன ஆச்சு அம்மா என்ன ஒண்ணுமே தெரியல. ஏன்னு பார்த்தா 2 பேரும் மண்டை பிடிச்சு சொல்லல முன்னாடியே வரேன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு சடன் சர்ப்ரைஸ். அப்புறம் தான் போன் பண்ணி நான் வந்துட்டு இருக்கேன், ஆன் த வேல இருக்கேன் அப்படின்னாங்க. ஒரே ரெயின்ன்றதால நாங்க ஸ்டாப் பண்ணி வச்சிட்டோம். மகளே நாளைக்கா போங்க, இன்னைக்கு போக வேணாமா, மழை பெய்யுது, நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டோம். என்ன பிரியாக்கா சமைக்கிறீங்கன்னு நீங்க நினைக்கலாம். கழுவி ஊத்துறாங்க அம்மா. இப்பயே வந்து நீங்க இந்த பக்கம் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவா, இது எடுக்க முடியல வந்துரு நீ வந்து ஹெல்ப் பண்ணுவா. மக்களே வந்துச்சு. தோசை எப்படிமா இருக்கு, சட்னி எப்படிமா இருக்கு? சூப்பராமா குழந்தைக்கு. அந்த தோசையில பாருங்க எவ்வளவு சர்ஜரி பண்ணிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். கஷ்டப்பட்டு எவ்வளவு ஓட்டைகள் ஜல்லட மாதிரி சுட்டு வச்சு. அப்படி சொன்னியா? ஐயோ குழந்தை. The next day. சுத்தி போட்டு இருக்க பத்தியா அது? வீட்டுக்கு போனாமோ பாட்டி பாய். சரி பாட்டிக்கு பாய் சொல்லு. பாட்டிக்கு பாய் சொல்லு. பாட்டிக்கு பாய் சொல்லிடு. 2 பேருக்கும் பாய் சொல்லி அனுப்பிச்சு வை அம்மா. வீட்டுக்கு போனோம்ல பாய் சொல்ல சொன்னா வெளியே போயிடுது, நானும் வந்துடுறேன். ஓகே மக்களே நாங்க எல்லாரும் கிளம்புறோம். இப்ப இந்த சருக்கு மட்டும் எனக்கு தண்ணி ஈர துணியை கட்டிட்டு படு. ஈர துணி இப்ப எதுக்கு நான் கட்டணும்? லக்கி இங்க பாரு, ரொம்ப பண்ணக்கூடாது. தாத்தா வீட்டுக்கு போவேனா ஃபீல் பண்ணக்கூடாது அம்மா. நம்ம கீழே விளையாடிட்டு போலாம் கொஞ்ச நேரம், சரியா? லக்கி பாவம் லக்கி. இந்த பராதுல வராது. இங்கமா காணுமா பேபி. சரிப்பா அப்படி போ, இங்க விளையாடலாம் போ. இங்க விளையாடிட்டு கொஞ்ச நேரம் கொடுத்து போலாம். ஐஸ் க்ளோஸ், ஐஸ் க்ளோஸ், ஐஸ் க்ளோஸ். 1 2 3 பாப்பா. என்னது பலூனா? இது என்னது? இது என்னது? பட்டாயஸ். ஐ லக்கியோட ஃபேவரட். இது பட்டாயஸ் கிடையாது, இது பட்டர்ஃப்ளை. ஏய் இது பட்டர்ஃப்ளை டி. மிக்கி மவுஸ் மண்டையில வர கான்டென்ட். ஆரஞ்சு. இது ஆரஞ்சு இல்ல பாப்பி, இது வந்து கேரட். இது என்னது? ஃப்ளவர். லக்கிக்கு இது ஆர்டர் பண்ணி வச்சிருந்த மக்களே, இந்த மண்டையில குத்துற கொண்டை. ஆனா எப்பயும் டெலிவரி ஆயிட்டு இருக்கு. இப்போ கீழே போனா வச்சுக்கோங்க சொல்றாங்க. ஏய் பைத்தியம் மாதிரி சொல்றா பாரு. வாட்ச்மேன் என்ன கொடுத்துருக்காங்க. கிட்ட கொடுத்துருங்க. நோ மம்மி. இப்போ லக்கிக்கு சர்ப்ரைஸ். இது யாருக்கு? எனக்கே நான் தெரியாம ஆர்டர். ஏய் அது எப்படி உனக்கே நீ தெரியாம ஆர்டர் பண்ண முடியும்? எவ்வளவுதான் Dress வச்சிருந்தா உனக்கு ஏன் அப்ப? நிஜமாவே மக்களே கஃப்டான் தான் மக்களே. நைட்டிலும் நல்லாவே இருக்க மாட்டேங்குது கஃப்டான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு பொரி உருண்டையோட சைஸுக்கு இதுதான் கரெக்டா இருக்கு. ஏய் இப்போ வெயிட் ஆக்சுவலி எனக்கு வெயிட்டே குறைஞ்சிருக்கு மக்களே. இப்போ பேபி நம்ம லாஸ்ட் செக்கப் போனதை விட அதுக்கு அடுத்த செக்கப்ல வெயிட் 1 கிலோ கம்மி. 1 கிலோ 2.5 kg குறைஞ்சிருக்கு. ஆனா இப்ப எனக்கே தெரியுது என்னது சைஸ் குறைஞ்சிருக்க மாதிரி இப்ப எனக்கே நினைக்குது மனசு. நீங்க 2 பேரும் எப்படி துணி கிளிப் இதுக்கெல்லாம் ஒண்ணாயிரீங்கன்னே தெரியல. அம்மா தான் எல்லாம் கிளிப்பு கம்பெல்லாம் வாங்கி கண்ணாலாம் வாங்கி தரா. மத்த விஷயத்துக்குலாம் நீங்க 2 பேரும் எனிமையா சுத்துறீங்க, இதுக்கு மட்டும் ஒண்ணாயிரீங்க. ஆனா 2 நாளா லக்கி நம்ம கூடவே வரல. லக்கி 2 நாளா என்ன பண்ணுச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ஆக்சுவலா அம்மா வந்திருந்தாங்க முந்தானேத்து. வந்துட்டு நைட்டு கிளம்பலாம்னு நினைச்சாங்க. ஆனா மழையின் காரணமா வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க நான் இங்கே ஸ்டே பண்றேன்னு. எங்க அப்பா பொசசிவ் ஆகி நானும் வரேன், நானும் லக்கியை பார்க்க வரேன் அப்படின்னு வந்துட்டாங்க. காலையில கிளம்பி வந்துட்டாங்க. அப்படியே இருந்துட்டு ஃபுல்லா இப்பதான் கிளம்பி இருக்காங்க 2 பேரும். ஓகே மக்களே லக்கியோட தாத்தா பாட்டி கிளம்பியாச்சு. லக்கிய நாங்க அப்படியே கீழே கொண்டாரோம். அவங்க செம ஃபீலிங் ஆயிட்டாங்க அவங்க கிளம்பின உடனே. அமைதியா தான் ஜாலியா விளையாட்டு. இல்ல வீட்லயே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கீழே போனோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே ப்ளே பண்ண வச்சு அப்படியே மைண்ட டைவர்ட் பண்ணி மேல கூட்டு வந்து குளிக்க வச்சு சிப்ஸ் எல்லாம் கொடுத்து இப்ப ரெடி பண்ணி ஏமாத்தி வச்சிருக்கோம். நானும் கிளம்பி இருப்பேன் மக்களே அப்பவே. அதுக்குதான் அம்மா வந்திருந்தாங்க. அப்புறம் ஈர துணி கட்டிட்டு படுக்கணுமேன்றதுனாலதான் நான் போறேன். பேசுற பொறி
உருண்டை. நான் ஏன் ஈர துணி கட்டிட்டு படுக்கணும்? அப்ப நான் போறேன், அப்புறம் போறேன். நீ ஏன் போலன்னு தான் நான் கேட்கிறேன். வாழ்க்கையில என் முன்னாடி ஊருக்கு போய் அதெல்லாம் நடக்காது. நான் போறேன் அப்போ. ஓகே தானே? இரு, அது அப்படி இல்ல. சரி, அங்க போய் தனியா என்ன பண்ணுவா? ஏன் தனியா இருக்கு? நான் ஜாலியா தான் பண்றேன். நடிக்காத. நீயே போக மாட்டேன்னு சொல்லு, நானும் உன்னை போட மாட்டேன். இல்ல, ஆக்சுவலி அங்க போனா அம்மா வீட்டுக்கு போனா சருக்கு அங்க வரும். இங்க இருந்து திருவற்றியூர் ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்குமா. முன்னாடியே நான் தனியா இருந்தாலே சருக்கு வந்துரும். இப்ப லக்கிய பார்க்காம இருக்க முடியலன்ட்டு வந்துரும். டெய்லி வந்துட்டு ஒர்க் போற மாதிரி இருக்கும். அப்புறம் சருக்குக்கும் கஷ்டம். அப்புறம் சருக்கு பார்க்காம நம்மளால இருக்க முடியாது. அப்படி ஒத்துக்க, உண்மையா சொல்லு. அப்புறம் நம்மள பார்க்காம சருக்கு இருக்காது, அழுவோம். அதனால சரி பரவாயில்ல, கஷ்டமா இருந்தாலும் நம்ம இங்கே மேனேஜ் பண்ணி. ஓகே மக்களே, 2 days அப்படியே பிட்டாதான் எடுத்த பண்ண முடியல. ஆக்சுவலி நான் டே அலோன் வீடியோ தான் எடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அம்மா சர்ப்ரைஸா வந்துட்டாங்க. வந்துச்சு உனக்கு. ஏன் பாப்பி அப்படி பேசக்கூடாது பாப்பி? அது சொல்லிட்டு சிரிக்குது. லக்கி அப்படி சொல்லுது. லக்கி பேட் பிஹேவியர் பண்ணி இல்ல என்கரேஜ் எல்லாம் பண்ணல அம்மா. அப்படி சொல்லக்கூடாது. லக்கி இப்ப என்னையே டே அம்மான்றாங்க. அவங்களுக்கு தெரியல, அம்மான்னு தெரியல. அதான் டே அம்மான்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கீழே பேசிப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க போடி வாடி, அதெல்லாம் அங்க இருந்து ஈக்குவல் ஏஜ் நினைச்சுக்கிறாங்க. அதுக்கான மெச்சூரிட்டி இன்னும் வரலன்றதுனால. ஆனா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், போங்க வாங்க சொல்லணும். ஆனா அவங்களுக்கு இன்னும் அந்த இது வரல. ஆனா நம்ம சொல்லிட்டே இருந்தாதான் உங்களுக்கு அது சரிப்படும். கண்டிப்பா ஃபியூச்சர்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் இப்பயே அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டது நினைச்சு அம்மா ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி அதுக்குதான் நிறைய பேர் ஆனா அதுக்கு கமெண்ட்டும் பண்ணிருந்தீங்க. பாசிட்டிவா வரி பண்ணாதீங்க, விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, நல்லபடியா நடக்கும், நல்லதாவே. இன்னும் 1 week நம்மளுக்கு ஒரு ஸ்கேன் இருக்கு. 1 week இல்ல, இன்னும் 15 daysல ஒரு ஸ்கேன் இருக்கு. ஓகே ஃபைன், பாசிட்டிவா இருக்கலாம். எதையும் நெகட்டிவா யோசிக்க. சாரி, நாங்க ஒழுங்கா வீடியோ வராம இருக்கிறதுக்கு, ஒழுங்கா ப்ராப்பரா எடுக்காம இருக்கிறதுக்கு ஆக்சுவலா முடியல மக்கள். ஆமா, நாங்க சீக்கிரமே திருப்பி உங்களுக்கு ப்ராப்பரா வீடியோ ஸ்டார்ட் பண்றோம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சம்டைம் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ இருக்கிற மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, வேற ஒரு மீட் பண்ணி பை சொல்லிக்கலாமா? பை. பாரு. ஹலோ லவ் பிரியா.